ஹாய் டியூட்ஸ். என்ன எல்லோரும் கதை கேட்டிங்களா? உங்களுக்கு கதை பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த கதையை கொஞ்சம் லென்த்தாக போடுங்கன்னு சொல்கிறீங்க. நான் ட்ரை பண்ணுறேன். மேக்ஸிமம் 6 மினிட்ஸ் அந்த மாதிரி தான் வரும். ஏன்னா இது மொத்தமாக 20 எபிசோட்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் இனி நெக்ஸ்ட்டு போடுற ஸ்டோரிஸ்லாம் நான் கொஞ்சம் லென்த்தாக போடுறேன். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதயம் எல்லை மீறியதே எபிசோட் 13. பொறாமை வெளிவந்த நாள். என்ன பொறாமைன்னு கேட்குறீங்களா? கதைக்குள்ளே போய் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். மீரா கேட்டில் நடந்து வர்றா. ஃபோன் சைலண்டில் இருக்குது. ஆனால் அவளுடைய ஹார்ட் ஸ்டெடியாக இருக்க ட்ரை பண்ணுறா. நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும், எதையும் யோசிக்கக்கூடாது, ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டே மீரா ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நடந்து வர்றா. அந்த டைம் மீரா அப்படின்னு ஒரு குரல். திரும்பி பார்த்தா அவள் காலேஜ் ஃப்ரெண்ட் ரவி. சேம் ஹாஸ்பிட்டலில் தான் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறான். லாங் டைம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரித்தான். அவளும் கேஷுவலாக ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்தே நடந்து போகிறாங்க. டிஸ்டன்ஸில் தான் கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே அவங்க நடந்து போகிறாங்க. ஆனால் இதை ஒரு கண் பார்த்துக்கிட்டே இருக்குது. அந்த கண்ணில் தான் பொறாமையும் சேர்ந்து இருக்குது. யாருன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாருன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் கெஸ் பண்ண ஆள் தாங்க. நம்ம அர்ஜுன் ஆப்போசிட் சைடில் இருந்து இந்த சீனை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ரவி க்ளோஸாக பேசுகிறது, மீரா சிரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கிறாரு. அவங்க செஸ்ட் டைட் ஆகுது. போதும் அப்படின்னு சொன்னது எனக்கு மட்டும்தானா அப்படின்னு சொல்லுது அவன் மனசு. இமீடியட்டாக செல்ஃப் செக் பண்ணுறான். கண்ட்ரோல் அப்படின்னு அவனை நினைவுபடுத்திக்கிறான். கண்ட்ரோலாக இரு அர்ஜுன், வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. ரவுண்ட்ஸ் டைம். அர்ஜுன் நார்மலாக ஷார்ப்பாக அவன் பாட்டுக்கு போகிறாரு. டாக்டர் அப்படின்னு ஜூனியர் ஒருத்தங்க கால் பண்ணுறாங்க. அவர் சாரி அப்படின்னு ஷார்ட்டாக சொன்னார். மீரா கிளான்ஸ் பண்ணுறா. சம்திங் ஆஃப் தான். லன்ச் டைமில் மீராவும் ரவியும் காஃபி கவுண்டரில் நிற்கிறாங்க. ரவி கேட்குறான், ஈவினிங் மூவி பிளான், ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. மீரா ஸ்மைல் பண்ணிட்டேன் லெட்ஸ் சி அப்படின்னு சொல்கிறாங்க. பிஹைண்ட் தம் அர்ஜுன் இதை கேட்டுட்டாரு. அவருடைய கப்பு அப்படியே அவங்க தாடையெல்லாம் அப்படியே டைட்டாகி, என்னடா இது 2 பேரும் எங்கே வெளில போயிடுவாங்களோ படத்துக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஆனால் அவருடைய ஃபீலிங்ஸை வெளில காமிச்சிக்க முடியலை. அப்படி கேட்டுக்கிட்டே வெளில போயிட்டார். காரிடோரில் அப்படியே நடந்து போகும்போது, இது ஜலஸா? எஸ், ஆமாம். எங்கே அவருக்குள்ளே தாங்க பேசிக்கிறாரு. இது ரைட்டா? இல்லை. கண்ட்ரோல் பண்ண முடியுதா? இல்லையே அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கிறாரு. அவர் ஸ்டாப் ஆகிட்டு ஹெவியாக ப்ரீத் பண்ணுறாரு. அதாவது ரொம்ப மூச்சை இழுத்து பிடிச்சிட்டு விடுறாரு. அவருக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னடா அப்படின்னு. ஈவினிங் டைமில் பார்க்கிங் ஏரியாவில் மீரா மட்டும் தனியாக நிற்கிறாங்க. அர்ஜுன் அப்போது நேராக நடந்து அவங்கக்கிட்ட வராங்க. இந்த டைம் ஸ்டாப்லாம் ஆகலை. அவன் நோ பாஸ் நவ் அப்படின்னு லோவாக சொல்கிறான். ரவியோட பிளான் என்ன அப்படின்னு டைரெக்டாகவே கேட்டுட்டாரு. ஏன்னா எப்போவுமே இது போதும், எங்கே ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னவரால் முடியலை, எதுவும் கேட்காம இருக்க முடியலை. ஸ்ட்ரைட்டாகவே கேட்டுட்டாரு. ஷிப்ளிங்ஸ் அவள் கண்ணை தட்டி முழிக்கிறான். என்ன அப்படிங்கிற மாதிரி. ஜஸ்ட் காஃபி மேபி
மூவி ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படிங்கிற மாதிரி மீரா சொன்னான். ஃப்ரெண்டா அப்படின்னு அர்ஜுன் கேட்டான். ஆ எஸ் அப்படிங்கிற மாதிரி மீராவும் சொன்னான். ஏன் என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி மீரா கேட்டா. ப்ராப்ளம் உண்மையில் இல்லை அப்படின்னு அர்ஜுன் சொன்னான். என் மேலே ஐ ஆம் ஜெலஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் அப்படி ஸ்டாப் பண்ணார். மீரா அர்ஜுனை பார்த்தா. அப்போ அப்படியா அப்படிங்கிற மாதிரி கேட்டா. கரெக்டு தான், பாஸ்னி சொன்னவே நான் தான். இருந்தாலும் அதை ஃபாலோ பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குதே அப்படிங்கிற மாதிரி அர்ஜுன் மீரா கிட்ட சொல்லிட்டு இருந்தான். நான் லைஃப்பை ஸ்டாப் பண்ணலை அப்படின்ட்டு மீரா சொன்னான். உங்களுக்காக டிஸப்பியர் ஆகவும் மாட்டேன், ஆனால் ஹைட் பண்ணவும் மாட்டேன். ஹானஸ்டாக ஸ்ட்ராங்காக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி மீரா சொன்னான். அர்ஜுன் தலையாட்டினார். எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக சொன்னார். ஒன் ஸ்டெப் க்ளோஸாக வந்தாங்க. அவங்க 2 பேர்த்தோடைய கையும் ஆல்மோஸ்ட் மீட் பண்ண போச்சுது. பட் அர்ஜுன் அவளை ஸ்டாப் பண்ணிட்டாரு. சாரி அப்படின்னு சொல்லவும் மீரா சேடாக ஒரு ஸ்மைல் பண்ணாங்க. ட்ரூத்தை சொன்னதுக்கு சாரிலாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி மீரா சொல்லிட்டாங்க. 2 பேரும் தனித்தனியாக போயாச்சு. மீரா ஹாஸ்டல் ரூமில். ரவி மெசேஜ் பண்ணுறான். டுமாரோ மூவி போகலாமா அப்படிங்கிற மாதிரி. மீரா டைப் பண்ணுறாங்க. டைப் பண்ணிவிட்டு பாஸ் பண்ணி வச்சுட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. திரும்ப டிலீட் பண்ணுறாங்க. அர்ஜுன் ரூமில் அவர் பெட்டில் உட்கார்ந்துருக்காரு. இந்த பாஸ் 2 பேரையும் ரொம்ப ஹர்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. பொறாமை காதலோட பகை இல்லை, அது உண்மையை வெளியே கொண்டு வரும். என்ன கரெக்ட் தானே? இதே மாதிரி எத்தனை பேருடைய லவ்வில் பொறாமை அப்படிங்கிற ஒன்று வெளியில் வந்திருக்கு. பொதுவாகவே நம்பிக்கை அப்படிங்கிறது உண்டுங்க எல்லாத்துக்குமே. போத் கப்பிள்ஸ்க்கு நம்பிக்கைங்கிறது உண்டு. ஆனால் தன்னையும் அறியாமல் ஒரு ஜெலஸ் வந்து அவங்களுக்குள்ளே வந்துடும். அதுவும் மோஸ்ட்டாக பாருங்களேன், பொண்ணுங்க ஏதாவது ஆம்பளைங்க கிட்ட பேசினாலே, ஆண்கள் கிட்ட பேசினாலே ஆட்டோமேட்டிக்காக பாய்ஸ்க்கு எங்கேருந்து தான் ஜெலஸ்னு ஒன்று வரும் அப்படின்னே தெரில. சேம் கேர்ள்ஸுக்கும் தாங்க, அது இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. ஏதாவது கேர்ள்ஸை பற்றி சிரிச்சிட்டாலே அவங்களுக்கும் ரொம்ப பொசஸ் ஆவாங்க. என்னடா நம்ம ஆள் வேற ஆள் கூட பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அது இருக்கும். அந்த ஜெலஸில் சில காதல் ரொம்ப க்ளோஸாக இணையும், ஆனால் சில காதல் அங்கேயே அப்படியே முடிஞ்சு போயிடும். இவங்க ஜெலஸ் எப்படி அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் எபிசோட் 14. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.